ஹேர் வந்து எவ்வளவு ட்ரையா டீஹைட்ரேட்டடா இருந்துச்சுன்னு. முடி வளர்ந்துட்டா மட்டும் போதுமா, நமக்கு முடி வந்து அடர்த்தியாவும் இருக்கணும்ல. சோ இந்த எண்ணெய் வந்து டெஃபினட்டா நம்ம முடியையும் வளர வைக்கும் அண்ட் நமக்கு முடியும் ரொம்ப அடர்த்தியாவும் வந்து அது கொடுக்கும். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் ரீசெண்டா ஃபாலோ பண்ணிட்டு வர ஒரு ஹேர் கேர் ரொட்டீன் தான். ஸோ அதை பத்தி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ஃப்ரெண்ட்ஸ் படத்துல வர்ற மாதிரி எட்ரா விளக்கெண்ணெய் அந்த மாதிரி இந்த ஒரு எண்ணெயை வச்சு நம்ம ஹேரோட மொத்த லுக்குமே மாறும் அண்ட் அதோட பெனிஃபிட்ஸ்லாம் வந்துட்டு எக்கச்சக்கமா இருக்கு ஹேருக்கு அப்படின்னு பார்த்தோன்னே எனக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஸோ ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சா நான் இந்த எண்ணெயை வந்து ட்ரை பண்ணேன். ஸோ வந்து ஃபியூ மந்த்ஸ் பேக் வந்து என் ஹேர் வந்து இப்படி தான் இருந்துச்சு. 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் பார்க்கும்போது என்னோட ஹேரில் வந்து நிறைய நோட்டிசபிள் சேஞ்சஸ் இருக்குது அண்ட் இது டெஃபினட்டாக வேலையும் செய்யுது. ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் என்ன, இது ஹேருக்கு என்னெல்லாம் பண்ணும் அப்படின்றத வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் டிப்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் இருக்குது. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வந்துட்டு சொல்லும் போது பொடா விளக்கெண்ணெய் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். பட் அந்த விளக்கெண்ணெயில வந்து இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்றத வந்து நான் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ விளக்கெண்ணெய்ன்றது வந்து இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவாங்கன்னா கேஸ்டர் ஆயில் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அந்த கேஸ்டர் ஆயிலை வந்துட்டு நம்ம வந்து ஹேருக்கு, ஃபேஸுக்கு, ஸ்கின்க்கு வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அதுல நிறைய ரெமெடிஸ் இருக்குது. கேஸ்டர் ஆயில் வந்து முடி வளர்றதுக்கு மட்டும் வந்துட்டு ஹெல்ப் பண்ணாது, முடி வளர்ற அளவுக்கு ஹேரோட டென்சிட்டியுமே அது வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ வந்துட்டு உங்களுக்கு வந்து லாங் ஹேரும் கிடைக்கும், திக்கர் ஹேரும் கிடைக்கும். என்ன ஒரு சாதாரண விளக்கெண்ணெய் அதை தடவுறதுனால என்ன ஆக போகுது அப்படின்னு நீங்க நினைக்க வேணாம். ஏன்னா அதுல வந்து ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்கு அண்ட் அதோட இன்கிரீடியன்ஸ், அதோட ரோல்லாம் வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து கேஸ்டர் ஆயில் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கும் லாங் அண்ட் ஹெல்த்தி ஹேர் வந்து கண்டிப்பா கிடைக்கும். ஸோ கேஸ்டர் ஆயிலில் வந்து ஆன்டி வைரல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ அது வந்து உங்கள் ஸ்கேல்பில் இருக்கிற எல்லா இன்ஃபெக்ஷன்ஸுமே வந்துட்டு அது எலிமினேட் பண்ணிடும். கேஸ்டர் ஆயிலில் வந்துட்டு மெயின் இன்கிரீடியன்ட் என்ன பார்த்தீங்கன்னா ரெசினோயிலிக் ஆசிட் அப்படின்னு ஒரு இன்கிரீடியன்ட் இருக்குது. ஸோ இது வந்து அதில் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஆசிட் வந்து என்ன பண்ணும்னா பிளட் சர்க்குலேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அண்ட் வந்து உங்கள் ஸ்கேல்போட பிஹெச் லெவலையும் வந்து அது மெயின்டைன் பண்ணும். ஸோ பிஹெச் லெவல் மெயின்டைன் ஆனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து லாஸ் ஆஃப் மாய்ஸ்சர் நடக்காது அண்ட் ஹேர் வந்து ஹைட்ரேட்டடாக இருக்கும். ஸோ ஸ்கேல்ப்புமே வந்து ட்ரையா இல்லைன்னா வந்து இந்த இச்சினஸ்லாம் வந்து ஆகாமல் வந்து கேஸ்டர் ஆயில் வந்து தடுத்துரும். ஸோ இதுதான் வந்து அந்த ஆசிடோட மெயின் ரோல். அதனாலதான் விளக்கெண்ணெய் வந்துட்டு ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரொம்ப 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 ஒரு முக்கியமான பார்ட்டா இருக்குது. ஸோ நீங்க மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கிற வேற ஏதாவது ஹேர் ஆயில் வந்து விட்டுருப்பாங்க, அதுல வந்து இன்கிரீடியன்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா டெஃபினட்டா அதுல கேஸ்டர் ஆயில் வந்துட்டு இருக்கும். ஸோ நான் சொன்ன அதோட டாப் 7 பெனிஃபிட்ஸ் என்னன்னா, நம்பர் 7 கண்ட்ரோல்ஸ் ஹேர்ஃபால். ஸோ நமக்கு முடி கொட்டுறதுதான் வந்துட்டு எல்லா பிரச்சனைக்குமே புள்ளியார் சொல்லியே. ஸோ வந்து அந்த முடி கொட்டுற பிரச்சனையே வந்துட்டு கேஸ்டர் ஆயில் வந்து அப்படியே படிப்படியா வந்து கம்மி பண்ணிடும். நம்பர் 6 ஹேர் ரீக்ரோத். கேஸ்டர் ஆயில் வந்துட்டு ரெகுலரா யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா டெஃபினட்டா வந்துட்டு புது முடியும் வளர ஆரம்பிக்கும். அது எப்படி புது முடி வளர வைக்கும் அப்படின்னா, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் கேஸ்டர் ஆயில வந்து ரெசினோலிக் ஆசிட் அப்படின்ற ஒரு கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்குது. ஸோ அது எதோட வந்து கம்பைன் ஆயிருக்குன்னா ஒமேகா 6 அண்ட் ஒமேகா 9ஓடையுமே அது வந்து கம்பைன்ட் ஆகி இருக்குது கேஸ்டர் ஆயில. ஸோ இந்த இன்கிரீடியன்ஸ்லாம் வந்துட்டு நம்ம ஹேர் ரூட்ல, ஹேர் ஃபாலிகல்ஸ்ல வந்துட்டு நல்லா டீப்பா அப்சர்வ் ஆகி நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து புது முடி வளர்றதுக்கு வந்து அது நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பெனிஃபிட் நம்பர் 5 இன்க்ரீசஸ் ஹேர் டென்சிட்டி. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் கேஸ்டர் ஆயில் வந்துட்டு ஹேர் க்ரோத்துக்கு மட்டும் இல்லை, ஹேர் டென்சிட்டியுமே வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ வந்து நமக்கு திக்கரான ஃபுல்லரான ஒரு ஹேர் வந்துட்டு வர வைக்கும் கேஸ்டர் ஆயில். பெனிஃபிட் நம்பர் 4 நேச்சுரல் கண்டிஷனர். கேஸ்டர் ஆயில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அது என்ன பண்ணும்னா ஹேர் கெரட்டினோட வந்துட்டு மர்ஜ் ஆகும். ஸோ வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா வந்து கெரட்டின் வந்து ஹெல்த்தியா இருந்தாலே நம்ம ஹேரும் வந்துட்டு ஹெல்த்தி லுக்கோட இருக்கும் அண்ட் பார்க்கறதுக்கும் ஷைனிங்கா சாஃப்டா இருக்கும். நம்பர் 3 கேஸ்டர் ஆயில் வந்து டாண்ட்ரஃபையும் வந்துட்டு ரொம்ப சூப்பரா ட்ரீட் பண்ணும். கேஸ்டர் ஆயில்ல வந்து நேச்சராகவே ஆன்டி வைரல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதை நீங்க தாராளமா வந்து உங்க டாண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்குதுன்னா நீங்க ஸ்கேல்ப்ல யூஸ் பண்ணிட்டு ஹேர் வாஷ் பண்ணலாம். கண்டிப்பா வந்துட்டு டாண்ட்ரஃபையும் வந்துட்டு அது சரி பண்ணும். பெனிஃபிட் நம்பர் 2 ப்ரொடெக்ட்ஸ் ஹேர் ஃப்ரம் டேமேஜ். ஸோ வந்துட்டு கேஸ்டர் ஆயில்ல இருக்கிற நேச்சுரலான ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்துட்டு ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ வந்துட்டு அதை நம்ம யூஸ் பண்ணும்போது அதுலேருந்து நம்ம சன் எக்ஸ்போஷர்லேருந்து வரக்கூடிய டேமேஜ், யூவி ரேஸ்னால வரக்கூடிய டேமேஜ் ஹேருக்கு நடக்கிறது அண்ட் வந்துட்டு ஹேரோட கலர் வந்து ஃபேட் ஆகுறது அண்ட் ஸ்கேல்ப் டேமேஜ்லேருந்து எல்லாத்துலேயுமே வந்துட்டு கேஸ்டர் ஆயில் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும்.
ஸோ பெனிஃபிட் நம்பர் 1 ப்ரொவைட்ஸ் ஷைனி ஹேர். ஸோ வந்துட்டு நான் சொன்ன மாதிரி கேஸ்டர் ஆயிலில் இருக்கிற ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் வந்துட்டு ஹேர் மேல வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ அந்த லேயர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து லைட்டுக்கு வந்து அழகாக ரிஃப்ளெக்ட் ஆகி நமக்கு வந்து அழகான ஒரு ஸ்மூத் ஷைனிங்கான லுக் வந்து கொடுக்கும். இப்போ நார்மலாக வந்துட்டு ஷைனி ஹேருக்கு வந்துட்டு நிறைய சீரம்ஸ் இல்லைனா ஸ்ப்ரே யூஸ் பண்ணுவோம். பட் வந்துட்டு நேச்சுரலான ஒரு ஆயில் கூட நமக்கு வந்து ஷைனிங் ஹேர் வந்து கொடுக்கணும். அது கேஸ்டர் ஆயிலால கண்டிப்பாக முடியும். ஹேர் வந்து எவ்வளோ ட்ரையாக டீஹைட்ரேட்டடாக இருந்துச்சுன்னு. ஸோ வந்துட்டு இந்த கேஸ்டர் ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் என் ஹேரில் வந்துட்டு ஒரு நோட்டிசபிளான சேஞ்ச் வந்து என்னால் பார்க்க முடிஞ்சது. என் ஹேர் வந்து நல்லா சாஃப்டாக மேனேஜபிளாக இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. நான் சொன்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு ஏதோ விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய ஹேர் கேர் வீடியோஸ் பார்க்கணுன்னா நீங்கள் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையும் நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Soul Sisters.